12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.5 இல் 7ஆம் கணக்கு பார்க்கலாம். 5,4,2 என்ற புள்ளியிலிருந்து x+1/2 சமம் y-3/3 சமம் z-1/-1 என்ற நேர்கோட்டிற்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் அடியை காண்க. மேலும் இச்செங்குத்து கோட்டின் சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளியானது 5,4,2. இந்த புள்ளிக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோடு புள்ளியானது A என்று எடுக்கலாம். A என்ற புள்ளியானது 5,4,2. இதற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாடு x+1/2 சமம் y-3/3 சமம் z-1/-1 என்பது அடிப்பக்க கோட்டின் சமன்பாடு. ஒன்றுக்கொன்று செங்குத்து. இரண்டு கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளியை B எடுக்கலாம். A என்பது 5,4,2. B என்பது என்னவா இருக்கும்? அடிப்புள்ளியாக அமையும். B என்பது அடிப்புள்ளி. வினாவில் அமைந்திருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாட்டின் கார்ட்டீசியன் வடிவத்தை ஒரு திசையிலிக்கு சமப்படுத்தலாம். x+1/2 சமம் y-3/3 சமம் z-1/-1 = s. இதிலிருந்து புள்ளி கணக்கிடும் பொழுது புள்ளியானது x+1 ஒவ்வொரு மதிப்புகளுமே s சமம் என்பதால் x+1/2 = s எனும் பொழுது x+1 = 2s. +1 ஆனது வலதுபுறம் போறப்ப 2s - 1. அடுத்து y-3/3 சமம் s = y-3. 3 வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல 3s. y = மதிப்பு 3s -3 ஆனது வலதுபுறம் போறப்ப +3 ஆகும். z-1/-1 சமம் s. z-1/-s ஆல பெருக்கும் 1 ஆல பெருக்கும் பொழுது -s சமம். z = -1 ஆனது வலதுபுறம் போறப்ப -s +1 மதிப்பு. எனவே B என்ற புள்ளியானது A என்ற புள்ளி அடிப்பக்க நேர்கோட்டை சந்திக்கக்கூடிய புள்ளியை B எடுத்திருக்கிறோம். அந்த B என்ற புள்ளியின் மதிப்பானது 2s - 1 3s +3 -s +1. A மற்றும் B யை நிலை வெக்டார்களாக கொண்டு வெக்டாராக மாற்றி அமைக்கும் பொழுது OA வெக்டார் என்பது 5i + 4j + 2k. B வெக்டார் B என்ற புள்ளியிலிருந்து OB வெக்டார் நிலை வெக்டார் எழுதும் பொழுது 2s - 1 பெருக்கல் i + 3s +3 பெருக்கல் k + -s +1 பெருக்கல் k. இதிலிருந்து AB வெக்டார் கணக்கிடுவோம். AB வெக்டார் நிலையலகு வெக்டாராக கொண்டு அமைக்கும் பொழுது OB வெக்டார் - OA வெக்டார். OB வெக்டார் எழுதுற OB வெக்டார் என்பது 2s - 1 பெருக்கல் i + 3s +3 பெருக்கல் j + -s +1 பெருக்கல் k மைனஸ் OA வெக்டாரின் மதிப்பானது 5i + 4j + 2k. இரண்டு மதிப்புகளையும் கழிக்கிறோம். அப்படின்னா i உறுப்போட i உறுப்பு, j உறுப்போட j, k ஓட k வை கழிக்கிறோம். அப்போ 2s - 1 5 மைனஸால பெருக்கும் பொழுது -5 பெருக்கல் i + 3s +3 -4 பெருக்கல் j + -s +1 மைனஸால பெருக்கும் பொழுது -2 பெருக்கல் k. மதிப்பு 2s -1ஐயும் 5ஐயும் கூட்டும் பொழுது மதிப்பு -6 பெருக்கல் i + 3s 3 - 1 மதிப்பு -1 -1 j + -s 1 - 2 மதிப்பு -1 k ஆகும். AB வெக்டார் ஆனது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெக்டாருக்கு செங்குத்து ஆகும். AB வெக்டார் ஆனது x+1/2 y-3/3 z-1/-1 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்து. இரண்டு வெக்டார்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னா அந்த இரண்டு வெக்டார்களின் புள்ளி பெருக்க மதிப்பானது 0க்கு சமமாகும். இந்த வெக்டாருக்கு செங்குத்து அப்படிங்கிறதுனால இதிலிருந்து அமையக்கூடிய திசையிலி மதிப்பு, அதாவது வெக்டார் மதிப்பு AB ஆனது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டிற்கு செங்குத்து என்பதால் வெக்டார் மதிப்புங்கிறது 2i + 3j + k பகுதியில் இருக்கக்கூடியது தான் நமக்கு வெக்டாரா இருக்கும். அதுக்கு தான் செங்குத்தா அமையும். எனவே அந்த இரண்டு புள்ளிகளையும் எடுத்துக்கலாம். AB வெக்டார் ஆனது செங்குத்தாக அமையக்கூடிய வெக்டாருங்கிறப்ப 2i + 3j - k செங்குத்து ஆகும்.
ஏபியும் இந்த வெக்டாரும் செங்குத்து அப்படிங்கிறதுனால அதனுடைய புள்ளி பெருக்க மதிப்பை 0க்கு சமப்படுத்திக்கலாம். ஏபி வெக்டார் என்பது 2s மைனஸ் 6 பெருக்கல் ஐ கேப் பிளஸ் 3s மைனஸ் 1 பெருக்கல் ஜே கேப் பிளஸ் மைனஸ் எஸ் மைனஸ் 1 பெருக்கல் கே கேப் டாட் பி அடுத்த புள்ளி 2i பிளஸ் 3j மைனஸ் கே சமம் 0. புள்ளி பெருக்கம் எப்படி செய்வோம்? ஐ உறுப்போட ஐ உறுப்பு, ஜே உறுப்போட ஜே உறுப்பு, கே உறுப்போட கே உறுப்பை பெருக்கிக்கலாம். 2s மைனஸ் 6 பெருக்கல் 2 பிளஸ் 3s மைனஸ் 1 பெருக்கல் 3 பிளஸ் மைனஸ் எஸ் மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 1 சமம் 0. 2ஆல் பெருக்கிறோம். 2 பெருக்கல் 2 4s மைனஸ் 6 2 12 பிளஸ் 3 9s மைனஸ் 3 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். எஸ் பெருக்கல் 1 பிளஸ் எஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 சமம் 0. 4s பிளஸ் 9s 13 13 பிளஸ் 1 s இன் மதிப்பானது 14s மைனஸ் 12 மைனஸ் 13 மைனஸ் 15 மைனஸ் 15ஓட 1 கூட்டும் பொழுது மதிப்பு மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. 14s ஈக்குவல் டு மைனஸ் 14 வலதுபுறம் போறப்ப பிளஸ் 14 ஆகும். எஸ் இன் மதிப்பானது 14/4 பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல கொண்டு வந்துட்டோம்னா எஸ் இன் மதிப்பு 1. அடுத்து எஸ் இன் மதிப்பை பி என்ற புள்ளியில் பிரதியிடலாம். பி என்ற புள்ளியில் பிரதியிடும் பொழுது 2 பெருக்கல் எஸ் 2 பெருக்கல் 1 மைனஸ் 1 3 பெருக்கல் 1 பிளஸ் 3 மைனஸ் எஸ் இன் மதிப்பு மைனஸ் 1 பிளஸ் 1 2 பெருக்கல் 1 2 மைனஸ் 1 இன் மதிப்பு 1 3 பிளஸ் 1 இன் மதிப்பு 6 மைனஸ் 1 பிளஸ் 1 0 என்பது பி என்ற புள்ளி ஆகும். தேவையான செங்குத்து கோடு என்பது ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளை வைத்து கணக்கிடலாம். தேவையான செங்குத்து கோடு ஏ ஆஃப் 5, 4, 2 மற்றும் பி ஆஃப் 1, 6, 0 என்ற புள்ளிகளை கொண்டு அமையும். இப்ப இரு புள்ளிகள் தெரிஞ்சதுன்னா நேர்கோட்டின் சமன்பாடு அமைப்பதற்கு உண்டான நிபந்தனை x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 சமம் y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1 என்பது நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும். மதிப்புகளை பிரதியிடுறோம். x மைனஸ் x1 இன் மதிப்பு x மைனஸ் x1 என்பது 5 பை x2 இரண்டாம் புள்ளி 1 மைனஸ் 5 y மைனஸ் y1 இன் மதிப்பு 4 y2 இன் மதிப்பு 6 மைனஸ் 4 z மைனஸ் z1 இன் மதிப்பு 2 z2 இன் மதிப்பானது 0 மைனஸ் 2 x மைனஸ் 5 பை 1 மைனஸ் 5 இன் மதிப்பு மைனஸ் 4 y மைனஸ் 4 பை 6 மைனஸ் 4 இன் மதிப்பு 2 z மைனஸ் 2 பை மைனஸ் 2. இது தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும். தேங்க்யூ.